வணக்கம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அவசர முடிவும் ஆபத்தும். குறிப்பாக பெண்கள் அவசர முடிவால் எவ்வளோ ஆபத்தான விஷயங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்கள் மற்றும் சிறுமிகளையும் குறிக்கும். 18 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் மற்றும் 18க்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். அவசர முடிவு, எதெல்லாம் அவசர முடிவு, எதெல்லாம் ஆபத்து அப்படிங்கிறத உணர்றதே கிடையாது. இப்போ வர்ற கேசஸ்லாம் ஒரு 9th படிக்கிற பொண்ணு, 10th படிக்கிற பொண்ணு, +1 படிக்கிற பொண்ணு, +2 படிக்கிற பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, இவங்கெல்லாம் முன்னாடியெல்லாம் லவ் பண்ணி ப்ராப்ளம் வரும். ஃபோன் பேசுகிறாங்க, தெரிய வருதுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ் வரும், கம்ப்ளைண்ட் வரும், அடிதடி வரும். அந்த மாதிரி இப்போல்லாம் அப்படிலாம் கேசஸ் வர்றதில்ல. ஸ்ட்ரைட்டாக எந்த பெண் எடுத்தாலும் சரி, எந்த சிறுமிகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, கன்சீவ் ஆகி தான் கம்ப்ளைண்ட்டே ஆகுது. ஸோ நம்ம பிள்ளைங்களை நம்ம எவ்வளோதான் நம்ம பாதுகாப்பாக பார்த்தாலும் சில நேரங்களில் நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அவசர முடிவை எப்படியெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டாயம் நம்ம எடுத்து கூறணும். அதாவது பெண் குழந்தைகள் சிறு வயதிலேயே காதல் வயப்பட்டு சிறு வயதிலேயே கர்ப்பமாகி அந்த கர்ப்பம் நம்ம கர்ப்பமாக இருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் 7 மாதம் 8 மாதம் கர்ப்பத்தில் அதை மறைக்க ட்ரை பண்ணி, அதை கழிக்க ட்ரை பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்புறம் அதை வெளியில் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் தான் கேஸாக நம்மக்கிட்ட வர்றாங்க. அப்போ அவங்களுக்கான ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கு நம்ம பார்க்கும்போது அந்த குழந்தைய அவங்களோட ஒப்புதலின்படி கருக்கலைப்பு செய்கிறதுக்கு, இல்லை அந்த குழந்தைய பெற்றுக்கு அரசிடம் ஒப்படைக்கிறதுக்கு அந்த பெண்ணும் சரி இல்லை சிறுமியும் சரி உடலளவிலும் மனதளவிலையும் ரொம்ப ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. அவங்களோட குடும்ப சூழ்நிலையும் அப்படி தான். ரொம்ப அப்பா அம்மா எல்லாருமே சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஸோ அவசர முடிவால் ஏற்படக்கூடிய ஆபத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டாயம் உணர்த்த வேண்டும். நம்ம நீ அவசர முடிவில் எங்கெல்லாம் வருது அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்மளோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க, நம்மளை சேர விட மாட்டாங்க, நான் அவனை உண்மையாக விரும்புகிறேன் அப்படிங்கிற பட்சத்துலேயும் இது வீட்டுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்ச சில பேர் வெளியேறி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் சிறு வயதிலேயே ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கருவுற்ற சூழ்நிலை இல்லை ஒரு குழந்தையோடு திரும்பி வர்றாங்க. இல்லை நம்ம வீட்டில் இருக்கும்போதே சிறு வயதில் அதை பற்றியான விபரீதங்கள் புரியாமல் இளவயது கர்ப்பத்துக்கு உள்ளாகி அதன் மூலமாகவும் வர்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெற்றோர்களே நம்ம குறை சொல்ல முடியாது. குழந்தைகளுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை, பெண்களுக்கு குறிப்பாக. அதாவது நம்மக்கிட்ட நம்மளை லவ் பண்ணுறவங்க, அன்பாக பழகிறவங்க முழுமையாக திருமணம் செய்த பிறகே நம்மளை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் எந்த பெண்களுக்கும் எந்த ஒரு சிறுமிகளுக்கும் இருக்கிறதே இல்லை. நம்ம நார்மலாக நம்ம பெற்றோர்கள் சொல்கிற விஷயம், லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ண கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், இதை தவிர. ஆனால் ஒரு ஆண் உன்னிடம் ஒரு உடல் தேவைக்காக தான் பழகுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி வளர்க்குறது கிடையாது. உன்னை உண்மையிலேயே விரும்புகிறவன், உன்னை உண்மையிலேயே திருமணம் செய்ய நினைக்கிறவன் உன்னோட உடல் பற்றி பேச மாட்டான், உன்னோட உடம்பு பற்றி சொல்ல மாட்டான் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வளர்க்கணும். ஆனால் பெற்றோர்களே அதை சொல்ல தயங்கும்பாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது அதுதான். மறைமுகமாக நம்ம சொல்லாமல் விடுற விஷயங்கள் தான் அவங்கள பாதிப்பை ஏற்படுத்துது. நம்ம சொல்லி அனுப்பும் பொழுது அம்மா சொன்னாங்களே, அப்பா சொன்னாங்களே, ஆமாம் அவங்க சொல்கிற மாதிரி தான் இந்த பையன் நம்மக்கிட்ட பழகுறான், நம்மளோட உடம்பு தான் அவருக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற கண்ணோட்டம் வரும்போது அந்த பெண்ணும் அந்த சிறுமியும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள தொடங்குவாள். ஸோ அதனால் ஓப்பனாக பேசுங்க. தன்னோட பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசுங்க. அவங்க எடுக்கிற அவசரமான முடிவால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பற்றி எடுத்து கூறுங்கள். அதனால் ஒவ்வொரு சிறுமிகளும் சரி, ஒவ்வொரு பெண்களும் சரி, விழிப்போடு இருங்க. எந்த ஒரு அவசரமான ஒரு முடிவையோ எடுக்காதீங்க. அது நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ விழிப்போடு இருங்க, நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்னோடய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.